ரைட், நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் லெசன் 9 லிஸ்ட்டு டியூபிள்ஸ் செட்ஸ் அண்டு டிக்ஷனரியில் என்ன பார்க்க போகிறோம், லிஸ்ட்டு அண்டு ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்குறோம். என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி டெலீட் பண்ணலாம், எலிமெண்ட்ஸ் எப்படி டெலீட் பண்ணலாம், அதில் ரிமூவ் ஃபங்க்ஷன் என்ன, பாப் ஃபங்க்ஷன் என்ன, கிளியர் ஃபங்க்ஷன் பற்றி நம்ம டெப்த்தாக பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, அதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, let us see the range function. The range is a function used to generate a series of values in Python. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, generate of series in value in Python அப்படின்னா சீரீஸாக வேல்யூ என்ன பண்ணோம், பிரிண்ட் பண்ணோம். ஓகேங்களா, தட் இஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, யூசிங் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் you can create a list with series of values. ஓகேங்களா, அதாவது என்ன பண்ணுறோம், ஜென்ரேட் ஆஃப் சீரீஸில் நமக்கு என்ன பண்ணோம், லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை சீரீஸாக, ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 அப்படின்ட்டு இருக்கும், 2 4 6 8 9 அப்படின்னு வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 6 9 12 அப்படின்னு வரலாம். தட் இஸ் சீரியஸ் ஆஃப் வேல்யூஸ். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஹேஸ் 3 ஆர்குமெண்ட்ஸ். த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் வி ஹாவ் 3 ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா, சொல்கிறது புரிஞ்சிச்சிங்களா? அப்போ என்ன இருக்குது, ரேஞ்ச் ஃபங்க்ஷன்னா என்ன, ஜென்ரேட் ஆஃப் சீரியஸ் ஆஃப் வேல்யூ இன் பைத்தான். இந்த வேல்யூ எப்படிங்கிற லிஸ்ட்டில் கிரியேட் பண்ணுறது சீரியஸ் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும், 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சின்டாக்ஸ் பார்த்துடலாமா கண்ணே. சின்டாக்ஸ் என்ன சொல்கிறாங்க, ரேஞ்சு ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ. ஓகேங்களா, ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ இருக்கணும், எண்டிங் வேல்யூ இருக்கணும், ஸ்டெப் வேல்யூ இருக்கணும். ஓகேங்களா, ஸ்டெப் வேல்யூ வில் பி எ ஆப்ஷனல் வேல்யூ. கம்பல்சரி ஸ்டார்ட் வேல்யூ அண்ட் எண்ட் வேல்யூ கம்பல்சரி நமக்கு என்ன பண்ணியிருக்கணும், இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பார்த்துடலாமா என்ன இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்துடலாமா கண்ணே. ரைட்டா, நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்டார்ட் வேல்யூ. ஓகேங்களா, ஸ்டார்ட் வேல்யூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் வேல்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா பிகினிங் வேல்யூ ஆஃப் சீரியஸ், அதாவது வேல்யூ ஆரம்பிக்கக்கூடிய இடம். தென் அந்த வேல்யூ ஆரம்பிக்கிற இடத்துல டிஃபால்ட் பிகினிங் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. வி கேன் ஸ்டார்ட் த 0. 0ல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆரம்பிக்க போகிறோம். தட் இஸ் 0 இஸ் த டிஃபால்ட் பிகினிங் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்து என்ன இருக்குது, எண்ட் வேல்யூ. எண்ட் வேல்யூ மீன்ஸ் அப்பர் லிமிட் ஆஃப் சீரியஸ் பைத்தான் டேக்ஸ் த எண்டிங் வேல்யூ ஆஸ் அப்பர் லிமிட் -1 அப்படின்னு சொல்கிறோம். இது போன ஃபங்க்ஷன்லேயே நான் பார்த்துருப்போம். அப்பர் லிமிட் அப்படின்னா என்ன கண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 11 அப்படின்ட்டு இருக்குன்னா 11 - 1 எவ்வளோ, 10 வரல நமக்கு பிரிண்ட் ஆகும். 1 ஸ்டார்டிங் வேல்யூ கம்பல்சரி நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, நான் சொல்கிறது புரியுதுங்களா. எண்டிங் வேல்யூ 11 அப்படின்னா 11 - 1 எவ்வளோ, 10. அப்போ 10 வேல்யூஸ் வரலும் பிரிண்ட் ஆகும். அதைத்தான் -1 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பர் லிமிட்டோட ஒரு வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஸ்டெப் வேல்யூ, இந்த ஸ்டெப் வேல்யூ அப்படிங்கிறது இட் இஸ் அன் ஆப்ஷனல் ஆர்குமெண்ட். ஸோ இது அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, கொடுத்துருக்கலாம் கொடுக்காமலையும் இருக்கலாம். திஸ் வேல்யூ வில் பி அ ஆப்ஷனல், தட் இஸ் விச் இஸ் யூஸ்டு டு ஜென்ரேட் டிஃப்ரெண்ட் இன்டர்வல் ஆஃப் வேல்யூஸ். ஸோ இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா கவனிக்கணும், ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூ மாத்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும், ஸ்டார்டிங் வேல்யூ கண்டிப்பாக பிரிண்ட் ஆகிருக்கும், எண்டிங் வேல்யூவோட ஒரு வேல்யூ மைனஸ் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 11 அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிற வேல்யூ கம்பல்சரி பிரிண்ட் ஆகிருக்கும். எண்டிங் வேல்யூ 11 அப்படின்னு சொல்கிறப்ப 11 - 1 என்ன கண்ணு, 10 அப்படிங்கிற வேல்யூ. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10ங்கிற வேல்யூ வரல நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். சப்போஸ் இந்த ஸ்டெப் வேல்யூ நமக்கு கொடுக்கல அப்படின்னா நமக்கு பிரிண்ட் ஆகும். சப்போஸ் நம்ம ஸ்டெப் வேல்யூ கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டெப் வேல்யூ 2ன்னு கொடுத்துருந்தோன்னா 2 வேல்யூ ஜம்ப் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆகும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அதைத்தான் இந்த இடத்துல விச் இஸ் யூஸ்டு டு ஜென்ரேட் டிஃப்ரெண்ட் இன்டர்வல் ஆஃப் வேல்யூஸ். இன்டர்வல் ஆஃப் வேல்யூஸ்னால் ஜம்பிங் வேல்யூஸ். ஸோ 2 4 அப்போ ஸ்டெப் வேல்யூ 2ன்னு கொடுத்துருந்தோன்னா ஸ்டார்டிங் வேல்யூ என்ன கொடுக்குறோம் அதை பொறுத்து நமக்கு என்ன ஆகும், வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, சொல்கிறது புரியுதா கண்ணே? ரைட், நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ரேஞ்சுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் 2 ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ வில் சி த ஃபஸ்ட் ப்ரோக்ராம். ஃபார் லூப்பில் கொடுத்துருக்காங்க, ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1, 11. ஓகேங்களா, ஆல்ரெடி இந்த கோலன் பற்றி தெரியும், நம்ம என்ன பண்ணுவோம், இண்டென்டேஷன் நடக்கிறது. ஓகேங்களா, ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ என்ன கண்ணே, 1. அப்போ 1 அப்படிங்கிறது கம்பல்சரி பிரிண்ட் ஆகிருக்கணும்.
தென் 11 அப்படிங்கிறது 11 மைனஸ் 1 அப்போ என்ன வரும் 10 வரலும் பிரிண்ட் ஆகிருக்கா சொல்கிறது புரியுதா கண்ணா நாங்கள் சொன்னது இங்கே இருக்கா புரிஞ்சிச்சா 1 to 10 வரலாம் ஸோ அப்பர் லிமிட் மீன்ஸ் திஸ் வேல்யூ இஸ் ஏ அப்பர் லிமிட் ஆஃப் வேல்யூ வில் ரெடியூஸ் த ஒன் வேல்யூ தட் இஸ் -1 அப்போ என்ன வரும் நமக்கு 10 அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகிடுச்சா கண்ணு சொல்கிறது புரிஞ்சிச்சா தென் நெக்ஸ்ட் பாருங்கள் இன்டர்வலோட நம்ம கொடுத்துருக்கோம் வித்தவுட் இன்டர்வல் வித்தவுட் இன்டர்வல் என்ன வேல்யூ கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வேல்யூ கிடையாது ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூ மட்டும் தான் இருக்குது ஓகேங்களா பட் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேல்யூ இருக்குது எண்டிங் வேல்யூ இருக்குது இன்டர்வல் வேல்யூ இருக்குது திஸ் இஸ் ஸ்டார்டிங் வேல்யூ திஸ் இஸ் எண்டிங் வேல்யூ திஸ் இஸ் இன்டர்வல் வேல்யூ ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ கம்பல்சரி நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கணும் ஓகேங்களா ஸோ எவ்வளோ இன்டர்வல் 2 to வேல்யூ அடுத்து 2 அடுத்தது 4 அடுத்தது 6 அடுத்தது 8 அடுத்தது 10 ஏன் 10ஓட ஸ்டாப் ஆகிடுச்சு அப்போ அப்பர் லிமிட் எவ்வளோ 11 மைனஸ் 1 என்னது 10 அப்போ 10 வரல நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு ஸோ புரிஞ்சிச்சுங்கண்ணே இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இட் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரியேட்டிங் எ லிஸ்ட் வித் சீரியஸ் ஆஃப் வேல்யூஸ் என்ன பண்ண போகிறோம் லிஸ்ட்டில் கொடுக்க போகிறோம் வேல்யூ சீரியஸ் ஆஃப் வேல்யூ எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு கொடுக்க போகிறோம் யூஸிங் த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூ கேன் கிரியேட் எ லிஸ்ட் வித் சீரியஸ் ஆஃப் வேல்யூஸ் ஓகேங்களா ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸு சீரீஸ் ஆஃப் வேல்யூஸாக மாற்ற போகிறோம் டு கன்வெர்ட் த ரிசல்ட் ஆஃப் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இன்டு லிஸ்ட் வி நீட் ஒன் மோர் ஃபங்க்ஷன் கால்டு எ லிஸ்ட் நமக்கு என்ன ஒன் ஆர் மோர் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க த லிஸ்ட் ஃபங்க்ஷன் மேக்ஸ் த ரிசல்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஸ் எ லிஸ்ட் ஓகேங்களா ஸோ லிஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதோட ரிசல்ட் எதில் பிரிண்ட் பண்ண வைக்கிறோம் லிஸ்ட்டில் ரேஞ்சில் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ண வைக்கிறோம் ஓகேங்களா ஸோ அதோட சின்டாக்ஸ் என்ன லிஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் லிஸ்ட் அண்டர்ஸ்கோர் வேரியபிள்ஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்போ அசைன் பண்ணோம் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனை லிஸ்ட் ஆஃப் வேரியபிளில் நம்ம என்ன பண்ணுறோம் we can assign you can use the equal to assignment operator இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the list function is all so used to create list in Python எல்லா லிஸ்ட் ஆஃப் பைத்தான் ஃபங்க்ஷனும் இந்த லிஸ்ட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஈவன் லிஸ்ட் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் 2,11,2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூ தட் இஸ் எண்டிங் வேல்யூ மீன்ஸ் அப்பர் லிமிட் அதோட என்னது ஸ்டெப் வேல்யூ என்ன 2 ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறோம் ஈவன் நம்பர் மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்கிறோம் ஸ்டார்டிங் வேல்யூ 2 பிரிண்ட் ஆகிடுச்சா கண்ணே எண்டிங் வேல்யூ என்ன 10 மைனஸ் 1 சாரி 11 மைனஸ் 1 எவ்வளவு 10 வரல பிரிண்ட் ஆகணும் 2 வேல்யூ நமக்கு என்ன இன்க்ரிமெண்ட் ஆகும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்களா 2 4 2 எவ்வளோ 4 + 2 6 + 2 8 + 2 10 அப்போ நமக்கு என்ன ஆகிட்டே இருக்குது 2 வேல்யூவா இன்க்ரிமெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கா ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த above code list function take the result of range அப்போ இந்த லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் ஆஸ் ஈவன் லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன லிஸ்ட் மட்டும் நம்ம கேட்டிருக்கிறோம் ஈவன் லிஸ்ட் மட்டும் நம்ம கேட்டிருக்கிறோம் ஓகேங்களா தஸ் ஈவன் லிஸ்ட் ஆஸ் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு 5 ஈவன் நம்பர்ஸ் ஸோ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகுது 5 ஈவன் நம்பர்ஸ் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகுதா கண்ணே புரிஞ்சிச்சா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலர்லி வி கேன் கிரியேட் எனி சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் யூஸிங் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் the following example explains how to create a list with the square of first 10 natural numbers ஓகேங்களா first 10 natural நம்பரோட ஸ்கொயர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா ரைட்டா பார்த்துடலாமா ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2ல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்டி நம்ம எவ்வளோ வேல்யூ கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மீனிங் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா ஸோ ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1,11 ரேஞ்ச் எவ்வளோக்குன்னு 1லேருந்து 11 வரலாம் ஓகேங்களா ஸோ எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஸ்டிக் 2 அப்படின்னா பவர் ஆஃப் 2 ஓகேங்களா எக்ஸோட வேல்யூ பவர் ஆஃப் 2ல் இருந்திருக்கும் ஸ்கொயர் டாட் அப் அண்ட் ஆஃப் எக்ஸ் என்ன பண்ணிகிட்டே இருக்கும் சரி அப் அண்ட் போனீங்கன்னா அப் அண்ட் ஃபங்க்ஷனோட வேலை என்ன சேர்த்துக்கிட்டே இருக்கும் அதுதான் அப் அண்ட் ஃபங்க்ஷன் ஓகேங்களா எஸ் அப்படிங்கிறது அப் அண்ட் ஃபங்க்ஷன் சேர்த்துக்கிட்டே இருக்கும் அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஸ்டார்ட் ஆகுது என்ன இனிஷியல் வேல்யூ 1 அப்போ 1 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சா கண்ணே அப்போ அடுத்தது பாருங்கள் 1க்கு அப்புறம் ஸ்டார்டிங் வேல்யூ கண்டிப்பாக பிரிண்ட் ஆகிருக்கும் அதுக்கு அடுத்தது பாருங்கள் இன்க்ரிமெண்ட் நடக்கும் அப்புறம் 2ன்னு வரப்போ 2 ஸ்கொயர்டு எவ்வளோக்குன்னு 2 ஸ்கொயர்டு எவ்வளோ 4 அடுத்து இன்க்ரிமெண்ட் ஆகும் 3 ஸ்கொயர்டு 9 4 ஸ்கொயர்டு எவ்வளோ 16 5 ஸ்கொயர்டு 25 6 ஸ்கொயர்டு
36, 7 squared 49, 8 squared 64, 9 squared 81, 10 squared 100. So this is the program an empty list created. அப்போ empty list இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறோம், நல்லா கவனிங்க. empty list நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். empty list என்னது, நேம் என்னது, ஸ்கொயர்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணியிருக்கிறோம். then the for loop generate a natural number of 1 to 10 1 to 10 வரல இருக்கக்கூடிய நேச்சர்ஸ் நம்பர்ஸை நமக்கு என்ன பண்ணோம், பிரிண்ட் பண்ணோம். ஓகேங்களா. இன்சைட் த லூப் த கரண்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ரைஸ்டு டு தி பவர் ஆஃப் 2. எதால நம்ம பவர் பண்ண போகிறோம், 2ஆல் பவர் பண்ண போகிறோம். அதை தான் நான் இந்த இடத்துல சொன்னேன், பவர் ரைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அண்ட் ஸ்டோர்டு த வேரியபிள்ஸ் என்ன பண்ண போகிறோம், பவர் பண்ணிவிட்டு வேரியபிள் என்ன பண்ண போகிறோம், ஸ்டோர் பண்ணுறோம். எஸ்ங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் ஈச் நியூ வேல்யூ ஸ்கொயர் இஸ் அப்பண்டட் டு த லிஸ்ட் ஸ்கொயர்ஸ். அப்போ என்ன பண்ணோம், ஒவ்வொரு வேல்யூ அப்பண்ட் மீன்ஸ் என்ன, அது ஒவ்வொரு வேல்யூ கடைசியில் என்ன ஆகிட்டே இருக்கும், சேர்த்துக்கிட்டே வரும். சேர்த்துக்கிட்டே வந்தோடனே ஃபைனலாக த ப்ரோக்ராம் ஷோஸ் த ஃபாலோயிங் வேல்யூஸ் அண்ட் அவுட்புட். அப்போ அவுட்புட் என்ன, 1, 4, 9, 16, 25, 36, 49, 64, 81, 100 அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைக்குது, அவுட்புட் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் எஸ் ஏ கிரியேட்டிங் ஏ லிஸ்ட் வித் சீரியஸ் ஆஃப் வேல்யூஸ். ஓகேங்களா. சொல்கிறது புரிஞ்சிச்சா கண்ணே. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்ஸ். ஓகேங்களா. அப்படின்னா இட் இஸ் எ சிம்பிளஸ்ட் வே ஆஃப் கிரியேட்டிங் எ சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தட் சாட்டிஸ்ஃபை எ சர்டன் கண்டிஷன். இங்கே என்ன பார்க்க போகிறோம், கண்டிஷனை கொடுத்து லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு ஈக்குவல் டு எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் வேரியபிள் இன் ரேஞ்ச். ஓகேங்களா. எக்ஸ்பிரஷன் இன் த ரேஞ்ச். அப்போ என்ன பண்ணுறோம், லிஸ்ட்டுக்குள்ளே நல்லா பார்க்கணும், அதுக்குள்ளே கண்டிஷன் கொடுத்துருக்குறோம், அந்த கண்டிஷனுக்குள்ளே ரேஞ்சு கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு பவர் ஆஃப் 2 ஃபார் எக்ஸ் இன் த ரேஞ்ச் 1,11. ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குது, இண்டெக்ஸ் வேல்யூ இருக்குது. சொல்லது புரிஞ்சிச்சிங்களா. ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட வேல்யூ இருக்குது. ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூ 11. அப்போ 11 என்ன அர்த்தம், 11 - 1 10. அப்போ 10 வரை நமக்கு பிரிண்ட் ஆகுமா, அப்போ ஸ்கொயர் பண்ணோம். ஏற்கனவே பார்த்த ப்ரோக்ராம் மாதிரி தான். அப்போ பிரிண்ட்டு ஸ்கொயர்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார்டிங் வேல்யூ என்ன, 1 போகுமா, ஃபஸ்ட்டு இனிஷியல் வேல்யூ பிரிண்ட் பண்ணுவோம். அடுத்தது 2வா, எக்ஸோட வேல்யூ எவ்வளோ, 2 2 எவ்வளோ 4. அடுத்தது 3 3 9. அடுத்தது 4 4 16 5 5 25 6 6 36 7 7 49 8 8 64 9 9 81 10 10 100. ஸோ இதுதான் என்னது அப்படின்னா லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன்ஸ். ஓகேங்களா. சொல்லது புரிஞ்சிச்சாக்கண்ணே. ரைட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமில் x*2 கொடுத்துருக்காங்களா கண்ணே. இதில் இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இவால்வேட்டட் ஈச் டைம் இட்ஸ் ஐட்ரேட்டட். ஒவ்வொரு டைம் என்ன பண்ணும், ஐட்ரேஷன் ஒர்க் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் த ஷார்ட்கட் மெத்தட் ஃபார் ஜென்ரேட்டிங் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ். ஓகேங்களா. சொல்கிறது புரியுதா கண்ணே. ஓகே. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதர் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் இன் ஃபங்க்ஷன். என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே காப்பி, நெக்ஸ்ட்டு கவுண்ட்டு, நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ், அடுத்து ரிவர்ஸ், அடுத்து ஷார்ட்டு. சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம், மினிமம், சம். இதை பற்றி தான் அதர் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா. லிஸ்ட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நாம் பார்க்க போகிறோம். முதல் எடுத்த உடனே நமக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி ஃபங்க்ஷன். ஓகேங்களா. ஸோ காப்பி ஃபங்க்ஷனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் எ காப்பி ஆஃப் த லிஸ்ட். ஓகேங்களா. நம்ம கொடுத்துருக்கிற லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணோம், காப்பி பண்ணி ரிட்டர்ன் அனுப்போம். ஓகேங்களா. ஸோ அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் டாட் காப்பி. அதோட சின்டாக்ஸ் என்ன கண்ணே, லிஸ்ட் டாட் காப்பி. அதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மை லிஸ்ட் 12,12,36 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அவள் கொடுத்த உடனே நமக்கு என்ன காட்டுது, எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் என்ன அசைன் பண்ணுது, மை லிஸ்ட் டாட் காப்பி அப்படிங்கிறது நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ எக்ஸில் என்ன வேல்யூ அசைன் ஆகிருக்கும், 12,12,36 அப்படிங்கிற வேல்யூ நமக்கு அசைன் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ வில் கெட்டிங் த அவுட்புட் ஃப்ரம் 12,12,36. நம்ம என்ன லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்தோமோ அந்த வேல்யூஸை காப்பி பண்ணி நமக்கு லிஸ்ட்டில் ரிட்டர்ன் அனுப்புது. மொதல் ஃபங்க்ஷன் காப்பி ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட் ஃபங்க்ஷன்ஸ். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கவுண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மீன்ஸ் ரிட்டர்ன் த நம்பர் ஆஃப் சிமிலர் எலிமெண்ட் ப்ரெசன்ட் இன் த லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
லிஸ்ட் டாட் கவுண்ட் வேல்யூ அப்படின்னு இருக்கிறோம். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூ அந்த நம்ம கொடுத்துருக்கக்கூடிய லிஸ்ட்டில் எத்தனை டைம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் அனுப்பும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், மை லிஸ்ட் ஈக்குவல் டு 36,12,12 அப்படின்னு கொடுத்துருவோம். லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸில் 3 வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். தட் இஸ் 3 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மை லிஸ்ட் டாட் கவுண்ட்டு 12 அப்படின்னு கொடுத்துருவோம். அப்போ எதை கவுண்ட் பண்ணோம்? 12 அப்படிங்கிற வேல்யூ நாம் கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் எத்தனை டைம் நமக்கு ரிப்பீட் ஆகுது அப்படின்னு பார்த்துருக்குறோம். அவுட்புட் 2ன்னு வந்துருக்குங்களா? ஸோ அப்போ கவுண்ட் பண்ணிடுச்சா? 12 அப்படிங்கிறது எத்தனை டைம் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. சொல்கிறது புரிஞ்சிச்சிங்களா? அதை தான் ரிட்டன் த நம்பர் ஆஃப் சிமிலர் எலிமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த லாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ். ஓகே, இண்டெக்ஸ் வேல்யூ பொறுத்தவரை நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ரிட்டன் த இண்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் த ஃபஸ்ட் ரெக்வயரிங் எலிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லிஸ்ட் டாட் இண்டெக்ஸ் எலிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? மை லிஸ்ட்டு 36,12,12ன்னு கொடுத்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு மை லிஸ்ட் டாட் இண்டெக்ஸ் 12 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். அப்போ இண்டெக்ஸ் 12 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு ஆரம்பிக்குதா அப்படின்னா இல்லை. அப்போ ரிட்டன் 0. ஓகேங்களா? சொல்லது புரிஞ்சிச்சிங்களா? அடுத்தது என்னது? ரிவர்ஸ். நம்ம கொடுத்துருக்கிற லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை அப்படியே வாங்கி அப்படியே ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணோம். ரிவர்ஸ் த ஆர்டர் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் இன் த லிஸ்ட். ஓகேங்களா? லிஸ்ட் டாட் ரிவர்ஸ். ஓகே, மை லிஸ்ட்டில் என்ன இருக்குது? 36, 23, 12 அப்படின்ட்டு இருக்குது. மை லிஸ்ட் டாட் ரிவர்ஸ்ன்னு கொடுக்குறோம். அப்போ பிரிண்ட்டு மை லிஸ்ட் அப்படின்னு வரும். மை லிஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36, 23, 12 அப்படிங்கிற வேல்யூ அப்படியே என்ன பண்ணுது? ரிவர்ஸில் வருதா? 12, 23, 36 அப்படிங்கிறது அப்படியே ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணுதா கண்ணே? புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சார்ட்டு. சார்ட்டோட வேலை என்ன? நம்ம கொடுத்துருக்கிறது சார்ட் த எலிமெண்ட்ஸ் இன் எ லிஸ்ட்டு. நம்ம கொடுத்துருக்கிற லிஸ்ட்டில் சார்ட் பண்ணி அனுப்போம். என்ன இப்போ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டாட் சார்ட்டு ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கீ ஈக்குவல் டு மை ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ இங்கே பாருங்கள், போத் ஆர்குமெண்ட் இஸ் ஆப்ஷனல். நம்ம 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். லிஸ்ட் ஆஃப் சார்ட்டுக்குள்ளே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இல்லைனா கீ கொடுத்துருக்குறோம். ரெண்டுமே ஆப்ஷனல். இஃப் த ரிவர்ஸ் இஸ் செட் ட்ரூ லிஸ்ட் இஸ் சார்ட்டிங் ரெசெண்டிங் ஆர்டர். அப்போ நம்ம கொடுக்குற இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆர்டர் அனுப்போம்? டிசெண்டிங் ஆர்டர் அனுப்போம். அசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கிறது டிஃபால்ட். நம்ம எது மாற்றாமல் இருந்துட்டோம் அப்படின்னா அது டிஃபால்ட்டாக என்ன ஆர்டராக எடுத்திருக்கோம்? அசெண்டிங் ஆர்டராக எடுத்திருக்கோம். கீ ஃபங்க்ஷன் பாருங்கள், கீ ஈக்குவல் டு மை ஃபங்க்ஷன். மை ஃபங்க்ஷன் ஈக்குவல் நேம் ஆஃப் த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் தட் இஸ் ஸ்பெசிஃபை த சார்ட்டிங் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிறத சார்ட் பண்ணி அனுப்போம். நோட்டில் பாருங்கள், சார்ட் வில் பி அஃபெக்டட் த ஒரிஜினல் லிஸ்ட் அப்படின்றான். நம்ம சார்ட் பண்ணுறப்ப ஒரிஜினல் லிஸ்ட் என்ன பண்ணோம்? அஃபெக்ட் ஆகும் அப்படின்றான். பாருங்கள், மை லிஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். திலோத்தமா, தாரணி, அனிதா, சாய்ஸ்ரீ, லாவண்யா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மை லிஸ்ட் சார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் மை லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மை லிஸ்ட் டாட் சார்ட் ரிவர்ஸ் ட்ரூ பிரிண்ட் மை லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், பிரிண்டிங் மை லிஸ்ட் அப்படின்ட்டு இருக்குது. அப்போ பிரிண்டிங் மை லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்டோம்னா எந்த இதுவும் கொடுக்கல அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் வரும். பாருங்கள், அசெண்டிங் ஆர்டரில் வந்துருக்குது. அனிதா, லாவண்யா, சாய்ஸ்ரீ, தாரணி அண்ட் தென் திலோத்தமா அப்படின்னு வந்துருக்குதா? சொல்லது புரிஞ்சிச்சிங்களா? அடுத்தது பாருங்கள், மை லிஸ்ட் டாட் சார்ட்டு ரிவர்ஸ் ட்ரூ. ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆர்டரில் வரும்? டிசெண்டிங் ஆர்டரில் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? டிசெண்டிங் ஆர்டரில் புரியுதா கண்ணே? ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டரில் என்ன இல்லை அப்படின்னா நம்ம எந்த ஃபங்க்ஷனும் கொடுக்கல அப்படின்னா அது அசெண்டிங் ஆர்டராக டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். இட்ஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க். தென் அதர் ஃபங்க்ஷன், அதர் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்குறோம்? மை லிஸ்ட் டாட் சார்ட்டில் பாருங்கள், ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துருக்குறோமா? ட்ரூன்னு கொடுத்த உடனே நமக்கு என்ன ஆகுது? ட்ரூன்னு கொடுத்தோம்னா ஃபங்க்ஷன் ட்ரூன்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும்? டிசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இப்படி பிரிண்ட் ஆகிறப்ப ஒரிஜினல் லிஸ்ட் என்ன ஆகும்? அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? சொல்கிறது புரியுதா கண்ணே? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? மேக்ஸிமம். மேக்ஸிமோட வேல்யூ என்ன? ரிட்டன் த மேக்ஸிமம் வேல்யூ இன் எ லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ ரிட்டனோட வேலை என்ன? ரிட்டன் த மேக்ஸிமம் வேல்யூ இன் எ லிஸ்ட். அப்போ என்ன பண்ணுறோம்? மேக்ஸ் ஃபங்க்ஷன் பாருங்கள், மேக்ஸ் லிஸ்ட்னு கொடுத்துருக்கானா? மை லிஸ்ட் ஈக்குவல் டு 21, 76, 98, 23 பிரிண்ட்டு மேக்ஸ் மை லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். இந்த கொடுத்துருக்கிற 4 வேல்யூவில் எது மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு பார்க்குறோம். 98 அப்படிங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ வி கேன் ரிட்டன் த 98. ஓகே, திஸ் இஸ் an அவுட்புட் ஃபார் மேக்ஸிமம் வேல்யூ. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வேல்யூ. ரிட்டர்ன்ஸ் அ மினிமம் வேல்யூ ஆஃப் இன் ஏ லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். மினிமம் லிஸ்ட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன்.
இந்த ஃபங்க்ஷனில் பாருங்கள் அதே மை லிஸ்ட்டில் 21 76 98 23 கொடுத்துருக்கான். பிரிண்ட் மினிமம் மை லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். இதில் மினிமம் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21. நெக்ஸ்ட் பாருங்கள் சம் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகேங்களா, சம் ஃபங்க்ஷன் என்ன, ரிட்டர்ன் த சம் ஆஃப் த வேல்யூஸ் இன் ஏ லிஸ்ட். நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸில் என்ன பண்ணோம், சம் பண்ணி ரிட்டர்ன் அனுப்போம். சம் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். மை லிஸ்ட்டில் பாருங்கள் 21 76 98 23 அப்படின்னு கொடுத்துருக்குறான். பிரிண்ட்டு சம் மை லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். 218 இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 4 வேல்யூ லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் ஆட் பண்ணோம்னா 218 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறான். ஸோ திஸ் இஸ் கால்ட் எஸ் ஏ அதர் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா காப்பி, கவுண்ட்டு, இண்டெக்ஸு, ரிவர்ஸு, சார்ட்டு, தென் என்னது மேக்ஸிமம், தென் மினிமம், சம் ஆஃப் த வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் பார்ப்போமா. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராம் யூஸிங் லிஸ்ட்டு கொடுத்துக்கிறான் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபங்க்ஷன் நேம் என்ன, டிவைட், லிஸ்ட்டோட நேம் என்ன, டிவைட் பை 4. அப்போ 4ஆல் டிவைட் ஆகிற நம்பரை மட்டும் நம்ம கொடுக்குறோம். எம்டி லிஸ்ட் கொடுத்துருக்குறான். ஃபார் இன் ஏ ரேஞ்ச் 21. அப்போ 21 அப்படின்னா என்னது மேக்ஸிமம் வேல்யூ 21ஓட வேல்யூ என்னது 21 - 1 எவ்வளோ 20 வரல நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸ்டார்டிங் வேல்யூ என்னது 0லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ ஐயோட வேல்யூ 0னா 0 பிரிண்ட் ஆகும். அடுத்தது 2 வரும், கண்டிஷன் ஃபால்ஸு, 3 வரும் ஃபால்ஸு, 4 8 12 16 20 இது மட்டும்தான் வந்து 4ஆல் டிவைட் ஆகிற நம்பரு. அப்பண்ட் அப்படின்னா ஃபங்க்ஷன் பாருங்கள், அப்பண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் 5 கொடுத்துருக்கோம். கடைசீட்டில் என்ன ஆகிட்டே இருக்கும், சேர்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இது என்னது ரைட் ஏ ப்ரோக்ராம் த கிரியேட் ஏ லிஸ்ட் நம்பர் ஃப்ரம் 1 to 20 தட் ஆர் டிவைசபிள் பை 4. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் ரைட் ஏ ப்ரோக்ராம் டு டிஃபைன் ஏ லிஸ்ட் கண்ட்ரீஸ் ஆர் மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ். ஓகேங்களா, தட் செக் வெதர் கண்ட்ரி இஸ் மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ஆர் நாட். நான் பிரிக்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கா இல்லையா. கண்ட்ரி பாருங்கள் லிஸ்ட் கொடுத்துக்கிறான் பாருங்கள். லிஸ்ட்டோட நேம் என்ன கண்ட்ரி, அதில் பாருங்கள் இந்தியா, ரஷ்யா, ஸ்ரீலங்கா, சைனா, பிரேசில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறான். இஸ் மெம்பர் நம்ம இன்புட் கொடுக்குறோம். இன்புட்டில் என்டர் த நேம் ஆஃப் த கண்ட்ரி. இஃப் இஸ் மெம்பர் இன் கண்ட்ரி மெம்பராக இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் இஸ் மெம்பர் இஸ் த மெம்பர் ஆஃப் பிரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஈஸ் மெம்பர்னு என்ன அர்த்தம், எந்த கண்ட்ரி நம்ம மெம்பராக இருக்குது. இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்னா நம்ம கொடுத்தது இல்லை அப்படின்னா பிரிண்ட் எல்ஸ் பார்ட்டு நமக்கு ஒர்க் ஆகும். பாருங்கள் என்டர் த நேம் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்கோம். எது கொடுத்துருக்கோம், இந்தியா. இந்தியா இஸ் த மெம்பர் ஆஃப் த பிரிக்ஸ். ஓகேங்களா, ஈஸ் மெம்பர் அப்படிங்கிறது எது நம்ம கொடுத்துருக்கு என்னது இந்தியா. இந்தியா இஸ் த மெம்பர் ஆஃப் த பிரிக்ஸ் அந்த லிஸ்ட்டில் இருக்கா. அடுத்த அவுட்புட் பாருங்கள் என்டர் த நேம் ஆஃப் த கண்ட்ரி ஜப்பான். ஜப்பான் அப்படிங்கிறது நம்ம லிஸ்ட்டில் இல்லை. இப்போ ஜப்பான் இஸ் நாட் மெம்பர் ஆஃப் த பிரிக்ஸ். அப்போ எல்ஸ் பார்ட்டு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, சொல்லது புரியுதா கண்ணே. இதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கிற ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நீங்கள் டெர்மினலில் ஒர்க் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு டவுட்னா நீங்கள் இமீடியட்டாக கேட்கலாம். ஓகேங்களா, சொல்லது புரியுதுல, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, சொல்கிறது புரிஞ்சிச்சா கண்ணே. நெக்ஸ்ட்டு பார்த்துடலாமா, நெக்ஸ்ட் ஒன்றுக்கு போயிடலாமா. ரைட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூபிள்ஸ். ஓகேங்களா, இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாமா. இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா டியூபிள்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எ நம்பர் ஆஃப் வேல்யூஸ் செப்பரேட்டட் பை கமா. நம்ம கொடுக்குற வேல்யூஸை இடையில என்ன பண்ணியிருக்கிறோம் செப்பரேட்டட் பை கமா என்க்ளோஸ்டு வித் பெராந்திசிஸ். ஓகேங்களா, சிம்பிள் பெராந்திசிஸ் எதில் இருக்கணும், பெராந்திசிஸ்குள்ளே இருக்கணும். டியூபிள் இஸ் ஏ சிமிலர் டு லிஸ்ட். டியூபிள் அப்படிங்கிறது லிஸ்ட் மாதிரியே தான். பட் வேல்யூஸ் இன் ஏ லிஸ்ட் கேன் பி சேஞ்சு. இதில் லிஸ்ட்டில் வேல்யூ சேஞ்ச் பண்ணலாம், பட் நாட் இன் ஏ டியூபிள்ஸ். ஓகேங்களா, டியூபிள்ஸில் அது என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சிக்கணும். டியூபிள்ஸ் அப்படிங்கிறது கன்சிஸ்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் செப்பரேட்டட் பை கமா என்க்ளோஸ்டு வித் பெராந்திசிஸ். ஓகேங்களா, டியூபிள் அப்படிங்கிறது லிஸ்ட் மாதிரியே தான். பட் லிஸ்ட்டில் இது நோட் பண்ணி வச்சுங்க, லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணலாம், டியூபிள்ஸில் இருக்கிற வேல்யூ என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அதை தான் கொடுத்துருப்பான். இந்த டூ யூ நோ பார்த்துங்க. இந்த டூ யூ நோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது நல்லா பார்த்துங்க. த டேர்ம் டியூபிள்ஸ் இஸ் ஆர்கனைஸ்டு ஃப்ரம் த லித்தின் வேர்டு ரெப்ரசன்ட் த அப்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். எது இந்த டியூபிள்ஸ் அப்படிங்கிறது ஒரிஜினல் நேம் எங்கேருந்து வந்து லத்தீன் வேர்டு. ஓகேங்களா, இது 1 மார்க்கில் கேட்பான், நோட் பண்ணி வச்சுங்க. சிங்கிள் 1 டபுள் 1 ட்ரிபிள் 3 இப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, என் டியூபிள்ஸ் வரலாம் போயிட்டே இருக்குது. ஓகே, சொல்கிறது புரியுதா கண்ணே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் டியூபிள்ஸ் ஓவர் ஏ லிஸ்ட். ஓகேங்களா, ஸோ அட்வான்டேஜ் ஆஃப்
டியூபிள்ஸ் ஓவர் ஏ லிஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த எலிமெண்ட் ஆஃப் எ லிஸ்ட் ஆர் சேஞ்சபிள். த எலிமெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து சேஞ்சபிள், தட் இஸ் மியூட்டபிள். வேர் ஆஸ் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ டியூபிள் ஆர் அன்மியூட்டபிள், அன்சேஞ்சபிள், தட் இஸ் இம்மியூட்டபிள். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணலாம், மியூட்டபிள். பட் டியூபிள்ஸில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை அன்சேஞ்சபிள், தட் இஸ் இம்மியூட்டபிள், சேஞ்ச் பண்ண முடியாது. தட் இஸ் கீ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டியூபிள்ஸ் அண்ட் லிஸ்ட்டு. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் நல்லா புரிஞ்சிக்கணும். சிம்பிளாக நான் சொல்கிறேன். லிஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணலாம், டியூபிள்ஸில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா, முதல் பாயிண்ட் புரிஞ்சிச்சா? ரெண்டாவது பாயிண்ட்டு, த எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ லிஸ்ட் ஆர் என்க்ளோஸ்டு வித் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகேங்களா, என்னது லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எதில் இருக்கும், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கும். பட் இதில் இருக்கக்கூடிய டியூபிள்ஸில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எதுக்குள்ளே இருக்கும், பெராந்திசிஸ்குள்ளே இருக்கும். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க். ஐட்ரேட்டிங் டியூபிள்ஸ் இஸ் ஃபாஸ்டர் தென் லிஸ்ட். ஓகேங்களா, ஸோ டியூபிள்ஸோட லிஸ்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, புரியுதுங்களா கண்ணே? நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணலாம், டியூபிள்ஸில் இருக்கிற எலிமெண்ட்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், லிஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எதுக்குள்ளே இருக்கும், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் இருக்கும். இதில் டியூபிள்ஸில் இருக்கிறது என்ன இருக்கும், என்க்ளோஸ்டு பை பெராந்திஸ்குள்ளே இருக்கும். டியூபிள்ஸை விட எது ஃபாஸ்ட்டாக இருக்கும், லிஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, புரிஞ்சிச்சா கண்ணே? ரைட், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அட்வான்டேஜ் ஆஃப் டியூபிள்ஸ் ஓவர் எ லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, புரிஞ்சுதா கண்ணே? சரி கண்ணே, அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா எப்படி டியூபிள்ஸை க்ரியேட் பண்ணலாம், டியூபிள்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சரி பார்த்துடலாமா? கிரியேட்டிங் ஏ டியூபிள்ஸ் இஸ் சிமிலர் டு லிஸ்ட்டு. டியூபிள்ஸும் லிஸ்ட் மாதிரியே தான் க்ரியேட் பண்ண போகிறோம். இன் ஏ லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் டிஃபைன் வித் ஸ்கொயர் ப்ராக்கெட். எந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது, லிஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருந்துச்சு. பட் வேர் ஆஸ் த டியூபிள்ஸ் தே மே பி என்க்ளோஸ்டு பெராந்திசிஸ். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுங்க. அங்கே இருந்த பாயிண்டே தான் இங்கேயும் இருக்குது, ஒன்றும் வித்தியாசமாக இல்லை. இதில் டியூபிள்ஸ் வந்து எதுக்குள்ளே என்க்ளோஸ்டாக இருக்கும், பெராந்திசிஸ்க்குள்ளே என்க்ளோஸ்டாக இருக்குது. த எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ டியூபிள்ஸ் கேன் பி ஈவன் டிஃபைன் வித்தவுட் பெராந்திசிஸ். நல்லா புரிஞ்சிக்கணும். நீங்கள் பெராந்திசிஸோடு கொடுக்கலாம் டியூபிள்ஸை, இல்லை டியூபிள்ஸை பெராந்திசிஸ் இல்லாமலையும் கொடுக்கலாம், வித்தவுட் பெராந்திசிஸ். வெதர் த எலிமெண்ட்ஸ் டிஃபைன் வித் பெராந்திசிஸ் ஆர் வித்தவுட் பெராந்திசிஸ். அப்போ பெராந்திசிஸ் அப்படின்னா வித்தவுட் இருக்கலாம், வித்தின்னு இருக்கலாம். ஓகேங்களா, பெராந்திசிஸோடு கொடுக்கலாம் எலிமெண்ட்ஸை, பெராந்திசிஸ் இல்லாமலே எலிமெண்ட்ஸ்க்கு இருக்கலாம். தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் இட்ஸ் ஃபங்க்ஷன். அதனால் நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது அப்படின்றாங்க. பாருங்கள், சிண்டாக்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி டியூபிள்ஸ் அண்டர்ஸ்கோர் நேம் ஈக்குவல் டு எம்டி. எம்டியை அசைன் பண்ணுறோம். ரெண்டாவது என் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வித்து என்னது பெராந்திசிஸோட கொடுக்குறோம், என் எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா, மூணாவது பாருங்கள் வித்தவுட் பெராந்திசிஸ். ஓகேங்களா, இதுலேயும் என் எலிமெண்ட்ஸ் தான். ரெண்டாவதுக்கு மூணாவதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா சேம் தான். இது வித் பெராந்திசிஸ், அது வித்தவுட் பெராந்திசிஸ். எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா கண்ணே? எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே மை டியூபிளோட நேம் என்ன, மை டியூப் 1 23 56 89 கேபிட்டல் ஏ கேபிட்டல் இ கேபிட்டல் ஐ தமிழ். இப்போ இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்குது, கேரக்டர் இருக்குது, ஸ்ட்ரிங் இருக்குது, எல்லாம் கலந்து கொடுத்துருக்குறாங்க. பிரிண்ட் மை டியூப் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கொடுத்த டியூபிள்ஸோட வேல்யூ அப்படியே பிரிண்ட் பண்ணுறோமா? ரைட்டாக கண்ணே? ரெண்டாவது பாருங்கள், மை டியூப் 2 அப்படின்னு கொடுத்துட்டு 23 சேம் ஆஸ் டியூபோட லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை கொடுத்துருக்குறான், சேம் பிரிண்ட் பண்ணுது. ஓகேங்களா, முதல்ல இருக்கிற எக்ஸாம்பிளுக்கும் ரெண்டாவது எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா வித் பெராந்திசிஸ் ஃபஸ்ட் இருக்கிறது, ரெண்டாவது இருக்கிறது வித்தவுட் பெராந்திசிஸ். ஓகேங்களா, சொல்கிறது புரிஞ்சிச்சா கண்ணே? ரைட், நெக்ஸ்ட்டு பார்த்துடலாமா கண்ணே? புரிஞ்சிச்சிங்களா? நெக்ஸ்ட் என்னென்னா கிரியேட்டிங் எ டியூபிள்ஸ் யூஸிங் டியூபிள் ஃபங்க்ஷன். டியூபிள் ஃபங்க்ஷனாக எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். த டியூபிள் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு கிரியேட் எ டியூபிள்ஸ் ஃப்ரம் எ லிஸ்ட். ஓகேங்களா, என்ன பண்ண போகிறோம், டியூபிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எதை கிரியேட் பண்ணுறோம், டியூபிள்ஸ் ஃப்ரம் எ லிஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். வென் யூ கிரியேட் எ டியூபிள் ஃப்ரம் த லிஸ்ட் த எலிமெண்ட் சுட் பி என்க்ளோஸ்டு வித்தின் ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகேங்களா, டியூபிள்ஸ்க்குள்ளே லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸை நம்ம கொடுக்க போகிறோம். டியூபிள்ஸ் எதில் இருக்கணும், லிஸ்ட் எதுக்குள்ள இருக்கணும், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கணும். டியூபிள்குள்ளே லிஸ்ட் இருக்குது. இதுதான் இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள். சிண்டாக்ஸ் பார்த்துருமா?
tuple underscore name equal to tuple list of elements. அப்போ tuple-குள்ள list of elements-ஐ நாம் என்ன பண்ணுறோம் கொடுக்குறோம். ஓகேவா, சொல்கிறது புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் பாருங்கள், my tube 3 equal to tube of 23 45 90. அப்போ பிரிண்ட்டு என்ன பண்ணுறோம், மை டியூப் 3 அப்படின்னு கொடுக்குறோம். டியூபோட நேம் என்ன, மை டியூப் 3ன்னு கொடுக்குறோம். டியூபில் இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்ன 23 45 90 அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகுது. அப்போ கீழே பாருங்கள், அடுத்து டைப்பு மை டியூப் 3 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. டைப்புனா என்ன டைப் கொடுத்துருக்குறோம், முன்னாடியே பார்த்தோம் என்ன டேட்டா டைப் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டைப்பு அது என்ன கொடுத்தோம்னா வேரியபிளோட நேம் கொடுத்தோம்னா வந்துடும். இங்கே டைப்பு மை டியூப் 3ன்னு கொடுக்குறோம். அப்போ கிளாஸோட நேம் என்ன டியூபுல். அப்போ என்னது டைப் என்னது டியூபுல் டைப். ஓகேங்களா, புரிஞ்சிச்சா கண்ணே, சொல்லது புரிஞ்சிச்சிங்களா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், டைப் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு நோ த டேட்டா டைப் பைத்தான் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, அப்போ டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுனா நம்ம என்ன டேட்டா டைப் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பைத்தானில். ஓகேங்களா, சொல்கிறது புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரியேட்டிங் ஏ சிங்கிள் எலிமெண்ட்ஸ் டியூபிள்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஒயில் கிரியேட்டிங் ஏ டியூபிள் வித் ஏ சிங்கிள் எலிமெண்ட். நம்ம என்ன பண்ண போகிறோம், நிறைய எலிமெண்ட் கொடுக்க போகிறதில்ல, ஒன்லி சிங்கிள் எலிமெண்ட் கொடுக்க போகிறோம். ஆட் ஏ கமா அட் த எண்ட் ஆஃப் த எலிமெண்ட். ஓகேங்களா, ஸோ நம்ம எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம், கமா கொடுக்க போகிறோம். இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் கமா பைத்தான் வில் கன்சிடர் த எலிமெண்ட்ஸ் அண்ட் ஆர்டினரி டேட்டா டைப். கமா கொடுத்தோம் அப்படின்னா அது ஆர்டினரி டேட்டா டைப்பாக எடுத்துக்கோம். ஓகேங்களா, சொல்கிறது புரியுதா? டியூபிள்ஸாக எடுத்துக்கோம். ஓகேவா, கமா கொடுக்கல அப்படின்னா அது நார்மல் டேட்டா டைப். ஓகேங்களா, நார்மல் நாட் ஏ டியூபிள். அப்போ என்ன அர்த்தம், கமா கொடுக்கல அப்படின்னா அது நார்மல் டேட்டா டைப். சிங்கிள் எலிமெண்ட் கொடுத்தோம்னா அப்போ என்ன டேட்டா டைப் எடுத்திருக்கு, இன்டீஜர் டேட்டா டைப்பாக எடுத்திருக்கும். தட் இஸ் கிரியேட்டிங் ஏ டியூபிள் வித்தின் ஒன் எலிமெண்ட் இஸ் கால்டு சிங்கிள்டன் டியூபிள்ஸ். சிங்கிள்டன் டியூபிள்ஸ் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்லி ஒன் எலிமெண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள், மை டியூப் 4 ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்குறோம். டைப் கேட்டிருக்கிறோம் இன்டீஜர் டைப். ஏன்னா நம்ம கொடுத்துருக்க நம்பர் இன்டீஜர் டைப். என்ன கொடுக்கல கடைசீட்டில் கமா கொடுக்கல. கமா கொடுக்காதனால அது இன்டீஜர் டேட்டா டைப்பாக கன்சிடர் பண்ணிக்கிச்சு. அடுத்தது பாருங்கள், மை டியூப் 5 அப்படின்ட்டு இருக்குது. மை டியூப் 5ல் 10 கமான்னு கொடுத்துருக்குறோம். அவுட்புட்டில் பாருங்கள் டைப் கொடுத்துருக்குறான். பாருங்கள் என்ன டைப்பு, டியூபுல் அப்படிங்கிறது. ஸோ இதில் என்ன அப்படிங்கிறது இதில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கணும். இதுதான் என்ன அப்படின்னா டியூபிள்ஸை பற்றி யூஸ் பண்ணி கிரியேட்டிங் ஏ டியூபிள் ஃபங்க்ஷன் பார்த்தோம். எப்படி கிரியேட்டிங் ஏ டியூபிளில் சிங்கிள் எலிமெண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்த்துருக்குறோம். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் அக்சஸிங் வேல்யூஸ் இன் ஏ டியூபிள்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா கண்ணே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.